பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா, என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் மூட நம்பிக்கைகள் குறைந்த பாடு கிடையாது. விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புகிறோம், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு, புதிய புதிய மருந்துகள் வந்துக்கிட்டு இருக்கு, நோயை தீர்க்கக்கூடிய மருந்துகள் வந்துக்கிட்டு இருக்கு, புதிய புதிய ஆடை அணிகலன்கள் இவைகளெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, புதிய புதிய தொழில்நுட்பம் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன தான் வந்தாலும் பார்த்திங்கன்னா, இந்த மூட நம்பிக்கைகள் என்பது குறைந்த பாடு இல்லை. கடுமையான பிரச்சாரம். தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம், தந்தை பெரியாருடைய இயக்கமான திராவிடர் கழகம் இதை ஒரு இயக்கமாகவே, மூடநம்பிக்கை ஒழிப்பு இயக்கமாகவே நடத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலக நாடுகளில் பார்த்திங்கன்னு சொன்னால், நாத்திகம், மூடநம்பிக்கை ஒழிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 செவுத்துக்குள்ளே பேசி ஒரு கருத்தரங்க மாதிரி ஒரு விவாதம் பண்ணிக்கிட்டு கலைஞ்சி போயிடுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் தான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமூகத்தை மானமும் அறிவும் உள்ள மக்களாக மாற்ற வேண்டும். ஏன் மானத்தை பற்றி பேசினார்னா, மான உணர்ச்சி வந்தால் தான் சுயமரியாதை உணர்ச்சி வரும். அதுபோல் அறிவு இருக்கணும். முட்டா பயலாக இருக்கக்கூடாது, முட்டாளாக இருக்கக்கூடாது. அதனால தான் பெரியார் இந்த சமூகத்திலே மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொன்னார். சொன்னதோடு மட்டுமல்ல, அருமை நண்பர்களே, பட்டி தொட்டியெல்லாம் சென்று பிரச்சாரம் செய்து இந்த மக்களை மூட நம்பிக்கையிலிருந்து வெளியிலே கொண்டு வந்த இயக்கங்களில் முதன்மையான இயக்கம் திராவிடர் கழகம். அம்பேத்கரை பற்றி வாய்களையே பேசுவான், ஆனால் பார்த்திங்கன்னா சாமி கும்பிடுவான். காரல் மார்க்ஸை பற்றி வாய்களையே பேசுவாங்க, ஆனால் சாமி கும்பிடுவான். ஸ்டாலினை பற்றி கம்யூனிஸ்ட சித்தாந்தம் ஸ்டாலினை பற்றி அப்படியே வரலாறெல்லாம் பறச்சி குடித்த மாதிரி பேசுவாங்க, ஆனால் நாத்திகர். ஆனால் பார்த்திங்கன்னா சாமி கும்பிடுவான் நம்மால். இப்படியெல்லாம் இருக்கும்போது தந்தை பெரியார் ஒருத்தர் மட்டும்தான் நண்பர்களே இந்த சாமி, பூதம், பேய், பிசாசு, பில்லி, சூனியம் இவையெல்லாம் புரட்டு, போலித்தனமானவை அப்படின்னு சொல்லி பட்டி தொட்டியெல்லாம் பிரச்சாரம் செய்து மிக சிறப்பாக இந்த நாட்டிலே மூட நம்பிக்கையை ஒழித்து, இன்றைக்கு திரைப்படத்திலெல்லாம் கூட மூட நம்பிக்கையை ஒழிக்கின்றது போல இன்றைக்கி கருத்துக்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இது திராவிட இயக்கத்தின் திராவிட இனத்தினுடைய தலைவரான ஐயா பெரியாருடைய சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், நம்ம எதை தெரிஞ்சு வச்சுக்கணும், எதை தெரிஞ்சு வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு இன்றைக்கி தெரியறது கிடையாது இளைஞர்களுக்கு. சாதாரணமாக ஒரு பஸ்ஸு போகுது, இந்த பஸ்ஸை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ராக்கெட் போகுது, ராக்கெட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் தெரியாது. மின்சாரத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் அதுவும் தெரியாது. பல்பை யார் கண்டுபிடிச்சா, லைட்டு எரியுதில்ல மின்சாரத்தில், இந்த பல்பை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் தெரியாது. சரி, தீப்பெட்டியை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் கூட தெரியாது. ஆனால் பாருங்கள், யமனுக்கு வாகனம் எதுன்னு கேளுங்க, உடனே எல்லாருக்குமே தெரியும் எருமை மாடு அப்படின்னு சொல்லி. ஆக இந்த எருமை மாடு விஷயம், எருமை விஷயம் நல்லா தெரியுது. ஆனால் பார்த்தா எதை தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பை பற்றி இந்திய அரசியல் சாசனம், அரசமைப்பு சட்டம் எப்படி ஒரு மனிதனுக்கு இந்த நாட்டிலே, சுதந்திர நாட்டிலே எப்படி கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை என்கின்ற அடிப்படை உரிமைகள் இருக்கிறதோ, அதுபோல் இந்திய குடிமகனுக்கும் அடிப்படை கடமைகளில் பார்த்திங்கன்னா இந்த சரத்து ஆர்டிக்கிள் 51A +H அப்படிங்கிற பிரிவில் பார்த்திங்கன்னா இந்திய மக்களை ஒரு அறிவியல் மனப்பான்மை கொண்ட மக்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்று அந்த சரத்து சொல்கிறது. அருமை நண்பர்கள், நீங்கள் அல்கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய அரசியல் சட்டம் சொல்கிறது, இந்த மக்களை அறிவியல் சித்தாந்தம், சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் மனப்பான்மை, ஏன், எதற்கு, எப்படி, எதனால் என்கிற கேள்வி கேட்கிற மனப்பான்மை வர வேண்டும் என்பதை அரசமைப்பு சட்டம் அப்படிப்பட்ட ஒரு இந்திய மக்களை உருவாக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டம் சொல்லுது. இந்த பணியை யார் செய்யணும்? ஒரு நாடு செய்யணும், இந்திய அரசாங்கம் செய்யணும்.
இந்த இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு பணியை ஒரு இயக்கம், திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு கும்பகோணத்தில் இந்த மாதம் பொதுக்குழு நடந்துச்சு. அதில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வீரமணி ஐயா அவர்கள் அருமையான ஒரு திட்டத்தை சொன்னார்கள். தமிழகத்திலே முக்கிய நகரங்களில், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களில் மூடநம்பிக்கை ஒழிப்பு பொதுக்கூட்டம் 100 இடத்துல தமிழ்நாட்டில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், திராவிடர் கழகத்தின் சார்பாக தமிழ்நாட்டிலே 100 இடங்களில் மூடநம்பிக்கை ஒழிப்பு அந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாளைக்கு 24ஆம் தேதி திருப்பனந்தாள், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பனந்தாளில், இந்த திருப்பனந்தாளுக்கு தனி வரலாறு உண்டு. அந்த திருப்பனந்தாள் கடை வீதியில் நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாபெரும் மூடநம்பிக்கை ஒழிப்பு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதில் அங்கே இருக்கக்கூடிய தோழர் ஒன்றிய செயலாளர் மோகன் அவர்கள் தலைமையிலே மிகச் சிறப்பாக அந்த கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே திராவிடர் கழகத்தினுடைய தலைமை கழக சொற்பொருளாளர் தஞ்சை இரா பெரியார் செல்வம் அவர்கள் மிகச் சிறப்பான உரையை நிகழ்த்த இருக்கிறார்கள். அனைவரும் வருகை தந்து அந்த கருத்தினை நீங்கள் கேட்க வேண்டும். இதுபோல் திராவிடர் கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் 100 கூட்டங்கள் போடுகிறோம் என்று சொன்னால், இந்த மக்களுக்கு மூடநம்பிக்கை ஒழித்து மானமும் அறிவும் உண்டாகணும் அப்படிங்கிற கருத்தை விட்டு தான் போடுறாங்க. இதையெல்லாம் ஏன் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு எவ்வளவு விஞ்ஞான உலகத்திலும் மூட நம்பிக்கைகள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, எச்சிலையில் திருவிழா என்கின்ற பெயரால் எச்சிலையை போட்டு சாப்பிட்ட எச்சிலையில் இன்றைக்கும் பக்தர்கள் உருண்டு பிறண்டு போகிற நிலையை கூட நம்ம பார்க்குறோம். அதுபோல் பார்த்திங்கன்னா தலையில் தேங்காய் உடைக்கிறது, அதுபோல் பார்த்திங்கன்னா குழியில் பிள்ளையில் தூண்டு புதைச்சி அது கொஞ்சம் நேரம் கழித்து தோண்டி எடுக்கிறது. அப்புறம் சுடுகாட்டு சூறை, எலும்பு கூடுகளில் நள்ளிரவு 12 மணிக்கு போல் சுடுகாட்டு சூறை அப்படிங்கிற ஒரு திருவிழா நடக்குது கிராமங்களில். போயிட்டு அங்கே போய் எலும்பு கூடெல்லாம் எடுத்து கட்டிச்சிக்கிட்டு காட்டு மிராண்டி மாதிரி அது வர்றதை நம்ம பார்க்குறோம். அதுபோல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் அங்கம் பெறல்றோம். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் மந்திரவாதிங்கிறோம், பேய் ஓட்டுறான் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளவு மூட நம்பிக்கை இன்றைக்கு வளர்ந்துருக்கு. பெரியார் பிரச்சாரம், திராவிடர் கழக பிரச்சாரம் செய்து கொண்டு இருந்தாலும் கூட ஒரு பக்கம் மூடநம்பிக்கை வாய்திகள், பூசாரிகள், சாமியார்கள் இன்றைக்கும் சாமி ஆடுறாங்களே, இன்றைக்கும் சாமி ஆடுகிற, இன்றைக்கும் செய்வன அப்படிங்கிறான். கனவுல வந்துச்சு இந்த இடத்துல புதையல் இருந்துச்சு, அதனால் என் பையனை நான் பழியிட்டேன் அப்படின்னு நன்னிலத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு ஊரில் புதையல் இருக்குன்னு சொல்லி புல்லே பழியிட்ட வரலாறு இருக்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்தான் இந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சார கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் 100 கூட்டங்களை திராவிடர் கழக சார்பாக நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன். மூடநம்பிக்கைகள் திரைப்படத்துறையில் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் கூட, அதாவது காசு சம்பாதிக்கணும், நல்ல பெரிய அளவில் பணம் வசூல் பண்ணணும், திரைப்படத்தில் பேய் பிசாசை காட்டணும் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா, முன்னையெல்லாம் பேயின்னா பயப்படுவான். இன்றைக்கி பேய்ங்கிற பயமே போச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா திரைப்படத்தில் பேயின்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டரோடு போத்திங்கன்னா 4 பேர் சேர்ந்து சாப்பாடு சமைக்கிறான், போகிறான், கிரிக்கெட்டு விளாட்றான், சிரித்து மகிழ்கிறாங்க, காத்தோடு மேலே கை போடுறான். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பேயை காமிச்சே அந்த பேயின் மேலே இருக்கிற பயத்தை போக்கியது திரைப்படம். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பேய் படம் நடக்குது. இன்றைக்கி சீரியலில், டிவி சீரியலில் எடுத்துக்கிட்டால் பேய் வருது, திரைப்படத்தில் பேய் வருது, திரைப்படத்தில் சாமி ஆடுது. ஒரு பக்தி பாட்டில் போட்டான்னா தேட்டரில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் ஆட ஆரம்பிக்குது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு பேய் மாதிரி ஒரு உருவத்தை காமிச்சு பேயை ஓட்டுறேன், இப்போ எதை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேயோடையே குடும்பம் நடத்துகிற ஒரு நடிப்பை காட்டி பேய் மீது இருக்கக்கூடிய பயத்தை போக்கி விட்டார்கள் திரைப்படத்துறையினர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஒழித்து இது ஒரு அறிவார்ந்த சமூகம், ஒரு மான உணர்ச்சி உள்ள சமுதாயமாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை தேடுவதற்காகத்தான் திராவிடர் கழகம் இன்றைக்கு தமிழகத்திலே ஒப்பற்ற இயக்கமாக இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரச்சார கூட்டத்தை தூங்குகிறது. இன்றைக்கும் பேய்க்கு பயப்படுறானா இல்லையா? கிராமத்தில் அந்த மரத்தில் பேய் ஆடுது, இந்த மரத்தில் பேய் ஆடுது, அங்கே போனால் முனி இருக்குங்கிறான், சுடுகாட்டுக்கு போயிடாதீங்க அப்படிங்கிறான், செய்வனை தாய்த்து கட்டுறது,
பார்த்திங்கன்னா கல்லை வச்சுக்கிட்டு கும்பிடுறது. இன்றைக்கும் வயக்காட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பகுதியில் ஒரு சாமி இருக்குது. இந்த பக்கம் பேர் கேட்டிங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும், வழிமறைச்சான் அப்படின்ட்டு. என்னடான்னா சாமி அறப்பாவாடை கட்டிக்கிட்டு பல்லை பார்த்திங்கன்னா இப்படி, அந்த பல் ஒரு மனிதனுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அந்த பல்லை பார்த்திங்கன்னா இந்த பல்லில் ஒரு 10 பேரை குத்தி தூக்கும் பேருக்கு, இந்த பல்லில் குத்தி தூக்கும் பேருக்கு அப்படியே நாக்க தூக்கும். நம்மளுடைய சாமி பூதம்லாம் எப்படி நம்ம ஆளுங்க தயார் பண்ணியிருக்கானோ பாருங்கள். பேரை கேட்டால் வழி மறைச்சானா தனியாக இருக்குது. ஒரு பனைமரத்தை கீழே அப்படியே வச்சுருக்கான் இரவஞ்சேரி பக்கம். ஆக இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் மாற வேண்டும். இன்றைக்கு உலகம் முன்னேறி கொண்டு இருக்கிறது, விஞ்ஞானத்தில் முன்னேறி கொண்டு இருக்கிறது. இந்திய அரசமைப்பு, அதனால்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் 51A ஆர்டிக்கிள் 51A H அந்த உட்பிரிவில் இந்த மக்களை சயின்டிஃபிக் டெம்பராக மாற்றணும், அறிவியல் மனப்பான்மை கொண்ட மக்களாக மாற்றி அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை எழுப்ப வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த சட்டப்பிரிவு இருக்கிறது என்பதை அருள் கூர்ந்து பொதுமக்களாகிய நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாளைய தினம் இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு கூட்டம் திருப்பனந்தாள் பகுதியில் கடைவீதி. திருப்பனந்தாள் சொன்னோம்னா தந்தை பெரியார் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தும் போது கிட்டத்தட்ட 5000த்துக்கு மேற்பட்ட தோழர்கள் இந்த திருப்பனந்தாள் பகுதியில் இந்திய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்திட்டு சிறை போன ஒரு பகுதி தான், வரலாற்று பகுதி தான் திருப்பனந்தாள் சோழபுரம். அந்த பகுதியில் நாளைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை கழக சொற்பொருளாளர் தஞ்சை இரா. பெரியார் செல்வம் மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரம் செய்கிறார்கள். அனைவரும் வந்து கருத்தினை கேட்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.